Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல நாங்களா கார்ல போறது ரொம்ப பெருசா சொல்லி ஆசைப்படுறீங்க தெரியுங்களா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுக்கு கீழ இருக்கவங்களுக்கு சோ இந்த கார் கண்டிப்பா உங்களுக்கு போய் சேரணும் அந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு இண்டிகோ தான் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு செடான் டைப்ல டாடா பிராண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் சோ இதோட டீடைல்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க 100K அடிக்க கொஞ்சம் தான் இருக்குது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படி கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முன்னாடி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா டாடா பிராண்ட்ல இருந்து இண்டிகோங்க ஒரு டீசல் டைப்ல ஒரு செடான் காரு ஒரு நல்ல மூவிங் அண்ட் நல்ல மைலேஜ் கிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வண்டியோட டீடைல்ஸை பார்ப்போம் இண்டிகோ 2011 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் கிடையாது FC 2026 வரைக்கும் இருக்கு டீசல் வண்டிங்க இந்த வண்டி இந்த பிரைஸுக்கு எங்கேயுமே கிடைக்காது இண்டிகோ செடான் டைப் 2011 மாடலு ஸோ என்ன பிரைஸ்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியோட ஓவரால் பாடி லுக் அண்ட் 4 டயரோட கண்டிஷனை பார்த்துருவோம் நேத்தனா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஃபேம் இன்னைக்கு வெயில் இப்படி அடிக்குது வீடியோவே எடுக்க முடியல ஓகே ஃபேம் இந்த வண்டியோட டீடைல்ஸை 1 செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் டாடா இண்டிகோ 2011 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க FC 2026 வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் ஒரு டீசல் டைப் செடான் காரு வாங்க காரோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து பார்ப்போம் இண்டிகோ நல்ல ஒரு டாடா பிராண்ட்ல இருந்து ஒரு டீசல் டைப் காரு ஓகேவா சார் இப்போ நம்ம ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா ரைட் சைடில் ஒன்றுமே கிடையாது இது பேசிக் மாடல் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 விண்டோ மட்டும்தான் அந்த வண்டியில் பவர் விண்டோ வரும் பின்னாடி இருக்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருளை தான் வரும் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒர்க் ஆகுது பட் நான் என்ன ஃபுல்லாக போட்டு பார்க்கல கொஞ்சம் தான் போட்டு பார்த்துருக்கேன் ஒரு 2 நிமிஷம் கூட போடலை ஸோ அதனால் ஃபேன் ஓடுதுங்க கண்டிப்பாக ஏசி கூலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நாள் போட்டு பார்க்கல என்னன்ற அந்த அண்ணன்ட்ட கூப்பிட்டு கேட்டுக்கோங்க உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குங்க நான் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவேன் சவுண்டு ஆவரேஜாக இருக்கும் இது போகிறதுனா நீங்கள் போட்டுக்கோங்க லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான் கிடைக்கும் சரிங்களா ஒரு லோ பட்ஜெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் 4 ஏசி வண்டிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று அப்படிங்கிறதுலாம் வருதுங்க வண்டி லைவாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,48,568 கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல 2,48,568 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்குங்க ஸோ டாடா இண்டிகோ 2011 மாடல் நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டியும் பார்த்தேன் வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அப்படிலாம் கிடையாது நான் ஒன்றும் இந்த ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த வண்டியில் கிளச் அமுத்தி ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு போட்டு தான் அமுத்தினோம்னா 2 சுற்றுல ஸ்டார்ட் ஆயிரும் சரிங்களா இதோட சீட் கவர் கண்டிஷன் அது நீங்கள் பார்க்கல சீட் கவர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க லோ பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு சீட் கவர் கண்டிஷன் நீட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க கீழே ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு மேட் போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இன்னும் வண்டி இப்போ தான் வந்தனால இன்னும் வாட்டர் சர்வீஸ் இது மாதிரி எதுவுமே இன்டீரியர் கிளீன் எதுவுமே பண்ணாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வண்டி பார்க்க வரும்போது கண்டிப்பாக எல்லாமே பண்ணியிருப்பாங்க போவாங்க வண்டியோட ரியர் சீட்டில் போய் உட்காந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரியர் சீட்டில் உட்காந்துருக்கேன் டாடா இண்டிகோலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் கிடைக்கும் உங்களுக்கு சீட்டு ஃபுல்லாக பின்னாடி தள்ளி இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் இருக்குது இப்படி முட்டிக்கிட்டுலாம் இல்லை ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு வரலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ரியரோட சீட் கண்டிஷனையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுவும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க முன்னாடி ஃப்ரண்ட் 2 விண்டோ மட்டும்தான் பவர் விண்டோ வரும் ரியரில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற ஊரில் தான் பார்த்தீங்கன்னா வரும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் அவைலபிளாக இருக்குது முன்னாடியும் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இருக்குது வாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு சரிங்களா அப்போ வாங்க வண்டியோட ரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா சில ஜாமான்ஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஜாமான்கள் இருக்கனால தான் அதை உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியல பட் இருந்தாலும் ட்ரங்கோட ஸ்பேஸ் ரொம்பவே பெருசுங்க ஏன்னா இண்டிகோங்கிறனால டிக்கி இருக்கும் அதனால் ரொம்பவே பெருசு ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தோம்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு இந்த வண்டியில் ஸ்டெப்னி இருக்குது எந்த வண்டி எடுத்தாலுமே ஸ்டெப்னி ஜாக்கி வீல் ஸ்பேனர் ஜாக்கி லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 2 கால் கார்ஸை பொறுத்த அளவுக்கு கொடுத்துருவோம் வண்டியோட நம்பரை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க
TN22 CX 7211. வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் அண்ட் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்போம். வண்டி ரெண்டே சுத்துல பார்த்தீங்கன்னா எடுத்துருச்சு. வாங்க வண்டியோட ஃப்ரண்ட்ல வந்துட்டு வண்டியோட பிரைஸ் அண்ட் டீடைல்ஸ் 1 செகண்ட் நான் திருப்பி சொல்றேன். நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வண்டியோட டெக்கு இன்ஜின் ரூம் இன்ஜின் சவுண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க லைவா கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் அண்ட் இந்த வண்டியோட டீடைல்ஸ் 1 செகண்ட் நான் திருப்பி சொல்றேன். டாடா இண்டிகோ ஒரு செடான் டைப் டீசல் காரு. இண்டிகா இது டாடா கம்பெனில இருந்து 2011 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. FC பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல கிடையாது. இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போற மாதிரி இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் டைப் செடான் காரு. ஸோ இந்த வண்டி பிரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கார்ஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பத்தி நீங்க ஈஸியா உங்களோட ஷோரூமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி வந்துக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு இந்த வண்டியில எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்கு, இல்ல இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போட போறேன், உடனே ஓனர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஸ்கிரீன்ல திண்டுக்கல் கார்ஸ்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு அதில் 9 மணில இருந்து நைட் 9 மணிக்குள்ள மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. அதுக்கு மேல கால் பண்ணிடாதீங்க. கால் பண்ணி வண்டியோட நம்பரை நோட் பண்ணிட்டு இந்த வண்டியோட டவுட் ப்ரோ, இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போட போறேன், இங்க இந்த ஊர்ல இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு அவங்களோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் வண்டி எடுங்க. மெக்கானிக் கூட்டு வந்து கூட செக் பண்ணிக்கோங்க. ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு செடான் டைப் டீசல் கார் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு மைலேஜ் கிங்கு. 1 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா லோனே வந்து ஒரு 50,000 ரூபா கிட்ட அவங்களை பண்ணி தந்துருவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான காருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அதோட நல்ல வீடியோ செஞ்சு ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ கைஸ். பாபா. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.